துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராகிய கர்த்தர் பரிசுத்தர். ஒருவராக அதிசயங்களை செய்கிற கர்த்தர் பரிசுத்தர். நன்மையானவைகளை பரிந்து பேசுகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களுக்காக வாக்கு கடங்காத மூச்சுகளோடு தேவனை நோக்கி பிரார்த்திக்கிறவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதிசயமானவரே, நீர் பரிசுத்தர். வல்லமை உள்ளவரே, நீர் பரிசுத்தர். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ராஜரீகம் பண்ணுகிறவரே, நீர் பரிசுத்தர். அதிசயமானவரே, நீர் பரிசுத்தர். வல்லமை உள்ளவரே, நீர் பரிசுத்தர். கிருபை உள்ளவரே, நீர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, நீர் பரிசுத்தர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, நீர் பரிசுத்தர். ஜீவாதிபதியே, நீர் பரிசுத்தர். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, நீர் பரிசுத்தர். மகா இரக்கங்களின் தேவனே, நீர் பரிசுத்தர். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நீர் பரிசுத்தர். தயாபர பிதாவே, நீர் பரிசுத்தர். மகத்துவமானவரே, நீர் பரிசுத்தர். அதிசயமானவரே, நீர் பரிசுத்தர். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் பரிசுத்தர். ராஜரீகம் பண்ணுகிறவரே, நீர் பரிசுத்தர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, நீர் பரிசுத்தர். எங்கள் மீது அன்பு கொண்டு அன்னவஸ்திரம் கொடுத்து எங்களை ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் தாங்கி வந்திருக்கிறவரே, நீர் பரிசுத்தர். எங்களை ஏந்தி வந்திருக்கிறவரே, நீர் பரிசுத்தர். மகிமை உள்ளவரே, நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். மகிமையுள்ள ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவம் உள்ள ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியா இருக்கிற ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். எல்லா கிருபைகளையும் அருளி செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லா இரக்கங்களையும் எங்கள் மீது காண்பித்து எங்களை நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு எங்களை எல்லா விதத்திலும் போஷித்து காப்பாற்றி வருகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் பலவீனங்களே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கி வருகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று என் மேல் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி எங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாக நடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு உடைய சமூகத்துல வரும்படியா நீர் எங்களுக்கு பாராட்டின உடைய உன்னதமான கிருபைக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே ஆட்கொண்டு நடத்துகிற உடைய அநாதி கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற உடைய மகிமையான கிருபைக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே எல்லா விதத்திலும் திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரே எங்கள் கண்களை கண்ணீருக்கும் எங்கள் ஜீவனை மரணத்திற்கும் எங்கள் பிராணனை அழிவுக்கும் எங்களுடைய கால்களை இடறுதலுக்கும் தப்புவித்து ரட்சிக்கிற உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நேற்று தொடங்கினவர் இன்று இல்லை, ஆனாலும் கர்த்தர் எங்களை நம்முடைய சமூகத்துல கொண்டு வந்து நிற்க பண்ணியிருக்கிற நம்முடைய உன்னதமான கிருபைக்காக நன்றி. எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற நம்முடைய மகிமையான கிருபைக்கு நன்றி. எங்கள் மீது ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அநாதி சிநேகம் பெரியது, அதற்காக நன்றி.
அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லுகிறவரே உமக்கு நன்றி. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையினாலே உம்முடைய வார்த்தைகளை தியானித்து உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆண்டவரே கிருபை அளிக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளை என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாய் இருக்கும்படி அதை மாற்றி தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த காலை வேளையில் கூட தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் என்னோட நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் கவனியுங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ்ராவின் புத்தகம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. உங்களுடைய புரிதலுக்காக நான் இப்படி வாசிக்கிறேன். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே கடைசியாக நாம் ஒரு மகிமையான செய்தியை கேட்டு முடிக்க போகிறோம். நாளை முதல் வேறு ஒரு ரீதியிலே நாம் இந்த கிருபையை சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு இப்படியே இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று நாம் கடந்த திங்கள் முதல் ஞாயிறு ஆராதனையிலே பிரசங்கித்தேன். திங்கள் முதல் இதை அடிப்படையிலே தான் நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு செய்தியை நாம் வேதத்திலிருந்து சிந்தித்து ஜபிக்கலாம் என்று கர்த்தருடைய கிருபையினால் ஏவப்படுகிறேன். என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும்
எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று பிலேயாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சியான, நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு செய்தி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்பவன் பிலேயாமை அழைப்பிக்கிறான். பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியாக அந்த நாட்களிலே விளங்கினவன். அந்த பிலேயாம் யாரை சபிக்கிறானோ அவர்களை கர்த்தர் சபிப்பார் என்பது வேதம் சொல்லி இருக்கிற ஒரு உண்மை. அது நடந்திருக்க கூட. ஆனால் இந்த இடத்துல நடக்கிறது என்னவென்றால், பிலேயாம் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கூலிக்கு அழைக்கப்படுகிறான். யாரால? பிலேயாமை பாலாக் என்கிற ராஜா அழைக்கிறான். அப்படி அழைக்கும் போது அவன் கர்த்தர் அவனுக்கு சொன்னது போகக்கூடாது என்று. ஆனால் அவன் மீறி போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்திக்கிறார். எப்படி என்று சொன்னால், முதலாவது கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு அவனிடத்துல நிற்கிறார். அங்கே நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியம். பிலேயாம போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றார். ஆனால் பிலேயாம் தேவனை நோக்கி நான் போகவா என்று கேட்கும்போது அவர் போகாதே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தில் பிலேயாம் இடத்தில் 16ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவர்கள் பிலேயாம் இடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் எங்களிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வது எல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார்கள். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதித்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. அப்படி என்றால் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது என்று. அதைதான் அவன் திரும்ப சொல்லுகிறான். இந்த அதிகாரம் முழுவதும் படித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரியங்கள் விளங்கும். ஆமா, அங்க இவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், பிலேயாம் சபிக்கிறவர்களை சபிக்கிற தேவன் சொல்லுகிறார், இந்த கட்டளையை மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். நல்லா நீங்க கவனிக்கணும். வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் இவன் தீர்க்க தரிசனம் சொல்ல போகும்போது அவனுக்கு வெள்ளியும் பொன்னும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. அதாவது பொருள் பெருகினால் தின்கிறவர்களும் பெருகுவார்கள் என்று நீதிமொழிகளை நாம் படிக்கலாம். ஆனால் இங்கே இந்த பிலேயாம், எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் நீங்க கொடுத்தாலும் நான் கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாது, சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும். ஏனென்றால் அவன் ஏற்கனவே பிலேயாம் அவர்களை அனுப்பிவிட்டதை இந்த 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகிலும் பாலாக் விடல, அவனை தொடர்ந்து துரத்துகிறார். ஆகவே இப்போ மறுபடியும் அங்க ஆட்கள் வந்து அவனிடத்திலே சொல்லுகிறார். சொல்லும் போதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்க வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் என் கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது.
என்று சொல்லுகிறார். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் என்ன எனக்கு சொல்ல, இந்த ஆகிலும் இந்த ஆனால் இந்த இடத்துல எல்லாம் நாம் ரொம்ப சிந்திக்கணும். இந்த ஆகையால் என்ற இடத்துல எல்லாம் ஆகையால் அப்படின்னு வருதுன்னா ஏதோ தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்று அர்த்தம். ஆனால் என்று சொன்னால் நம்ம ஏதோ தப்பு பண்ண போறோம்னு அர்த்தம். ஆகிலும் என்று வந்தது என்று சொன்னால் மீறுதலுக்கு உட்படுகிறோம் என்று அர்த்தம். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். therefore ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் சகோதரரே என்று வேதத்திலே ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகையால் அப்படின்னு வரும்போது நம்மிடத்திலே தேவன் ஏதோ எதிர்பார்த்து செய்ய சொல்லுகிறார் என்பதும், ஆகிலும் என்று சொல்லும் போது நாம் மீறுகிறதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் என்று சொன்னால் நாம் பாவத்துக்கு விற்கப்படுகிறோம் என்று அர்த்தம். ஏவாள் சொன்னால் ஆனால் எல்லாவற்றையும் சாப்பிட சொன்னார், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்றும் சொன்னார் தானே. ஏன் சாப்பிடணும்? அப்போ பிசாசு சொல்லுது, நீங்க சாப்பிட்டா தேவர்களை போல ஆயிடுவீங்க, அதனால உங்களுக்கு ஆண்டவர் தடை பண்ணி இருக்கிறார், அவரை போல நீங்க ஆகிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பிரிவிலேஜ் கொடுத்திருந்தார். அது சுய சித்தம், அவங்களே சித்தம் தீர்மானிக்க முடியும். ஏனென்றால் அவருடைய சாயலாக இருக்கிறபடியினால், அவருடைய ரூபத்தை உடையவளா இருக்கிறபடியினால், அவருக்கு என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே அவங்களுக்குள்ள டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது. அப்போ அத பிசாசு தனக்கு சாதகமா எடுத்துக்கொள்றான். நம்ம நினைக்கிறோம் பிசாசுக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாம் தெரியும், ஆனா அவனுக்கு பாவத்தை மன்னிக்க முடியாது, மரணத்திலிருந்து உன்னை ஜெயம் கொள்ள வைக்க முடியாது, நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. இது ரெண்டும் தான் அவனால முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால எல்லாம் முடியும். ஆகவேதான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை உங்களை எல்லாருக்கும் நான் கேட்கலாம், வாசிக்கலாம். எப்படி வாசிப்பீங்களா? மத்தேயு 10:28 வாசிங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்கிற தேவனுக்கு முடியும். அதே ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலிருந்து மீட்டெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போக தேவனால முடியும். ஆனால் பிசாசாலே சாத்தானால ஒண்ணுதான் செய்ய முடியும். என்னவென்றால் ஜனங்களை பாவத்துக்குட்படுத்தி நரகத்துக்கு கொண்டு போகும். அவனால மன்னிக்க முடியாது, அவனால உயிர்த்தெழுதலை தர முடியாது என்பது சரியான ஒரு விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? ஆகிலும் என்று நான் போய் ராத்திரிக்கு கேட்கிறேன், இங்கே இருங்க என்று சொல்லுகிறார். இந்த ஆகிலும் என்று சொல்ற இடத்துல முடியாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. இது என்னால முடியாது. இந்த முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலை வேளையில நான் சொல்லுகிற வார்த்தை டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. முடியாது என்று நிறுத்திவிடக் கூடாது. சுதந்திர வாங்குற அந்த நேரத்தில திருப்பூர்ல குமரன் என்கிற ஒரு சுதந்திர போராளி, அவனுடைய சரீரத்தில குண்டுகள் பாய்கிறது. தன் கையில வைத்திருந்த தேசிய கொடி கீழே விழுந்து விடக் கூடாது என்று அந்த கொடியை அப்படியே நிறுத்தி பிடித்து கீழே விழுந்து தன் உயிரை விடுகிறான். உயிரை விடும்போது கூட அந்த கொடியை அவன் கீழே விடவில்லை என்று வரலாறு சொல்லுகிறது. ஒரு சுதந்திரத்துக்காக, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஒரு தியாகி தன் சரீரத்தில குண்டுகள் பாய்ந்தாலும், தன் உயிர் போனாலும், என் தேசிய கொடியை
நான் விடமாட்டேன் என்று அதை பிடித்து கொண்டே ஒரு மனிதன் சாக துணிவான் என்று சொன்னால், இந்த விசுவாசத்திலே நல்ல போராட்டம் போராடுகிற, நித்திய ஜீவனை பெறப்போகிற, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிற நம்ம முடியாது, இது என்னாலே செய்ய முடியாது, இங்க என்னாலே போக முடியாது, அவங்க வீட்டுக்கு போக முடியாது, அவங்களோட பேச முடியாது, அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு கேட்கிறேன், சப்போஸ் தப்பி தவறி நீங்க யாரு வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றீங்களோ, யாரோட பேச முடியாதுன்னு சொல்றீங்களோ, அவங்க பரலோகத்துல வந்து உங்களுக்கு முன்னாடி நின்னுட்டா நீங்க சொல்லுவீங்களா, அவங்களோட நான் இருக்க மாட்டேன், அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், அவங்களோட வாழ மாட்டேன், அப்படி எனக்கு பரலோகம் வேணாம், நான் நரகத்துக்கே போறேன்னு சொல்லி நீங்க நரகத்தை விரும்பி போவீங்களா? அப்போ தேவனுடைய ஆவியானவர் எல்லாரையும் நேசிக்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் எல்லாருக்கும் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி எதுலதான் இருக்குதுன்னா, மன்னிக்கிறதிலேயும் விட்டு கொடுக்கிறதிலேயும் தாழ்மைப்படுவதிலேயும் ஆண்டவுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் கலப்பையின் மேல கைய வச்சிட்டு பின்னிட்டு பார்க்கிறதையும் தேவன் விரும்ப மாட்டார். ஆகவேதான் டூ ஆர் டை என்று அநேகர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரைக்குடியிலிருந்து தேவக்கோட்டை நோக்கி போகும்போது ரஸ்தா என்கிற இடத்துல ஒரு ரயில்வே கேட் வருகிறது. அந்த கேட்டுக்கு மேலாக ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். டூ ஆர் டை, முடியாது சொல்லக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதமாயிருந்தால், கிருபை இருந்தால் அப்படின்னு சொல்லும் போது நாம் மற்ற அடுத்த சாப்டருக்கு போகிறோம். முடியாதுன்னு சொல்லிட்டா முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுகிறது. அதுக்கப்புறம் கர்த்தர் உன்னை எதிலையும் யூஸ் பண்ண முடியாது, என்னையும் யூஸ் பண்ண முடியாது. ஆகவே என்னை உருவாக்கின ஆவிக்குரிய தகப்பன், ஒரு முறை நான் சைக்கிள்ல பின்னாடி 25 கிலோ மூட்டை அரிசி, 50 கிலோ நினைக்கிறேன், 50 கிலோ மூட்டை அரிசி, அதுக்கு மேல கிராம ஊழியத்துல அங்கங்க தங்கி பொங்கி சாப்பிடுகிற பாத்திரங்கள் என்னை விட உயரமா சைக்கிள்ல கட்டிட்டு, அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி யாராவது ஒரு தம்பியை ஏத்திக்கிட்டு சைக்கிள் மிதிப்பேன். அப்போ அந்த நாட்கள்ல, அதாவது ஒவ்வொரு வேநீர் காலத்திலேயும் கோடை காலத்திலேயும் நாங்க மூவிங் மினிஸ்ட்ரி என்று நகரும் ஊழியம் என்று சொல்லி செய்வோம். பிஜுமா பிரதர்ஸ் எல்லாம் வருவாங்க, நாங்களும் போவோம். அப்படியே போகும்போது கிராமமா போவோம். அத்தனை பேரும் சாப்பாட்டுக்குள்ள காரியங்கள் என்னுடைய சைக்கிள்ல தான் இருக்கு. ஒரு முறை பயங்கரமான காய்ச்சல், என்னை விடவே இல்லை. 4-5 நாளா தொடர்ந்து அந்த காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்குது. விக்ஸ் ஆக்ஷன் 500 போட்டாலும் நிக்கிறது இல்லை. அந்த நேரத்துல தான் நான் என்னால ஜுரமா இருக்குது, என்னால முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு எங்க ஐயா சொன்ன வார்த்தை தெரியுமா? சைக்கிளை ஏறி மிதி, கர்த்தர் உன்னை சுகமாக்கினா ஊழிய ஸ்பாட்டுக்கு போகலாம். கர்த்தர் உனக்கு சுகம் தரல, போற வழியிலே நீ செத்துட்டியன்னா அது கர்த்தருக்கு சந்தோஷம், கர்த்தருக்கு மகிழ்ச்சி. ஆகவே முடியாதுன்னு சொல்லாத, செத்து மடியினார். அந்த ஒரு வார்த்தை என்னைய வரைக்கும் என் உள்ளத்திலே பசுமரத்து ஆணி போல எழுதப்பட்டிருக்கு. ஆகவே அதற்கு பிறகு நான் முடியாது, முடியும் அப்படின்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்போ அவரே சொல்லி கொடுத்தார், கர்த்தருக்கு சித்தமானால், கிருபை இருந்தால் என்னென்னபடி செய்வோம் என்று யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காண்டி நான் அதை வாசிக்கலாம் நினைக்கிறேன். இல்லை எடுத்தவங்க வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம், யாக்கோபு அவர் எழுதுகிறார்,
அருமையான ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நான் நிறைய உபயோகிக்கிற வார்த்தை, நான் கை கொள்ளுகிற வார்த்தை. பாருங்க, வேதத்திலே இப்படியாய் சொல்லி இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயம் தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நாம கவனிக்கணும். அதே யாக்கோபு நிருபத்தில 4ஆம் அதிகாரத்தில 14வது வசனம் 15 வாசிக்கிறேன். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பிலேயாம் நல்லா சொல்றான். இரவு போய் அவன் படுக்கிறான். ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு தரிசனத்துல சொல்றாரு, நீ போக கூடாது என்று. பாருங்க, இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனுஷர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். இப்போ அவங்க வந்து கேட்டதுனால இவர் ஆண்டவர்கிட்ட போறாரு, ஆண்டவர் செய்யறார். சில நேரங்கள்ல நீங்க கவனிக்கணும், பிள்ளைங்க 4 பேர் வந்திருக்கிறாங்கன்னா அந்த நேரத்துல தெருவுல ஐஸ்கிரீம் விக்கிற வண்டி வருது கத்துறாங்கன்னா இந்த பிள்ளைங்க மூக்குல ஊத்திக்கிட்டே இருக்கும். அதுங்க வந்து அம்மா ஐஸ்கிரீம் அம்மா ஐஸ்கிரீம்னு கேட்கும், அலட்டும். ஆனா அந்த வந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில அது அசிங்கமா இருக்குன்னு சொல்லி அந்த பிடிவாதத்துல அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துடுறோம். அது சாப்பிட்டு கொஞ்சம் மூக்குல இன்னும் அதிகமா போகுது. அந்த பிள்ளைக்கும் பாதிப்பு தான் என்பது தெரியாது. அது ஐஸ்கிரீமை பிடிவாதமா கேட்டு வாங்கி சாப்பிட்டு உடலை கெடுத்துக்குது. ஆனா அதற்கு நம்ம சம்பாதித்த பணத்தை எல்லாம் நம்ம செலவைந்து நமக்கு மன கஷ்டம், உடல் கஷ்டம், எல்லா கஷ்டமும் வருகிறது. அப்படி ஆண்டவர் சில நேரங்களே நம்ம பிடிவாதமா நிற்கும் போது கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பார். சில பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் இந்த பொண்ணை தான் கட்டுவேன். அப்படிதான் சிம்சோன் கட்டினா கண்களை இழந்தான். இந்த பிடிவாதம் உலக பிரகாரமான காரியங்கள்ல, பாவ பழக்க வழக்கங்களிலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல, மனசாட்சிக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள்ல பிடிவாதமா நிற்பான். இப்படி பிடிவாதமா நின்று பொதுவா இந்த காதல் கல்யாணங்கள்லாம் பிடிவாதத்தான் நடக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது ஏதோ ஒரு பாதிப்பு வந்து அது முடிஞ்சிடும். அது எல்லாருக்கும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ சித்தத்துக்கு நம்ம காத்திருக்கோம். நான் கூட தேவ சித்தத்துக்கு, கல்யாணத்துக்காக தேவ சித்தத்துக்கு காத்திருக்கும் போது தேவ சித்தத்துக்கு வழிகாட்டி என்ற ஒரு புஸ்தகத்தை 7 முறை படிச்சேன். ஒவ்வொரு முறையும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி படிச்சேன். அந்த புஸ்தகத்தை படித்த பிறகு ஒரு தெளிவு வந்தது. 10 பாயிண்ட் எழுத சொன்னார் அந்த புக்கை எழுதினவர். 10 பாயிண்ட் எழுதினேன்.
நீ திருமணம் பண்ண போகிற அந்த நீ திருமணம் கட்ட இருக்கிற அந்த பெண்ணு 10 பாயிண்ட் எழுது. அதுல எத்தனை பாயிண்ட் லிங்க் ஆகுது பார். 8 பாயிண்ட் லிங்க் ஆகி 2 பாயிண்ட் லிங்க் ஆகலன்னா நீ ஓகே. ஆனா 8 பாயிண்ட்ல 10 பாயிண்ட்ல 6 லிங்க் ஆகி 4 லிங்க் ஆகலன்னா நீ ஒதுங்கிறது நல்லது அப்படின்னு எழுதியிருந்தார். அது மாதிரி எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி கர்த்தர் என் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தார். ஆகவே இந்த பிலேயாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து போகிறார். இப்ப பாருங்க 21வது வசனம் 22ஆம் அதிகாரத்துல, பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. இப்ப நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப மறுபடியும் கர்த்தருடைய கோபம் யாரு மேல வருது? பிலேயாம் மேல வருது. அப்போ போன்னு சொன்னவருக்கும் இங்க கர்த்தருடைய கோபம் வர்றதுக்கு இடையில ஏதோ நடந்திருக்கு. அது மறைபொருளா இருக்குது. என்ன நடந்திருக்கும் நம்ம கணிக்கணும். இவன் மும்முரமா காசுக்கு கூலிக்கு ஆக செயல்படுகிறான் என்கிறது கர்த்தருக்கு தெரிந்து விட்டது. அதுதான் அங்க இடையில இருக்கிற ஒரு காரியம். எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? பேரம் பேசி இருப்போம். இங்க நிறைய ஊழியக்காரங்க பேரம் பேசுறாங்க. எனக்கு வர்றதுக்கு போறதுக்கு அப் அண்ட் டவுன் கண்டிப்பா அதை நம்ம பண்ணி கொடுக்கணும். இங்க வர்ற இடத்துல அந்த கூப்பிட்ட ஊழியக்காரன் தங்க வைக்கிற இடத்துல தங்க மாட்டாங்க. லக்ஸரியான ஒரு ஹோட்டலை கேட்பாங்க. ஏன்னா அங்க ஊர்ல அவர் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி லக்ஸரி எல்லாம் இருக்காது. நம்ம ஆசிஷலா பயன்படுத்துகிற பேரிவேர் டாய்லெட் தான் இருக்கும். இங்க வரும்போது நல்ல லாட்ஜ், நல்ல ஹோட்டல்ல நல்ல ரூம் போகணும். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை. 5 ஸ்டார் ஹோட்டல். இப்படி கேட்டு இந்த ஊழியங்களுக்கு வர்றதுனால ஊழியம் மெனக்கட்டு போகுது. நாங்கெல்லாம் டிமாண்ட் பண்றது கிடையாது. எங்க விட்டாலும் போய் படுத்து ஏஞ்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு, நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு ஒரு பாய், ஒரு தலைகாணி, ஒரு சேர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேர் கைகளை ஊனி முழங்கால நின்று ஜபிக்கிறது, தலைகாணி பாய் படுக்கிறது, முடிஞ்சா மேல போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை. ஏன்னா எனக்கு கொசு கடிக்காது. காதுல கொசு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி நிர்பந்தம் இல்லாம யாரையும் வற்புறுத்தாம கொடுக்கப்பட்ட இடத்துல கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யறதுக்கு நல்லா போய் வருவோம். ஆனா சிலர்லாம் பாருங்க, வர்றதுக்கு முன்னாடியே கூப்பிடுறதுக்கு முன்னாடியே என்னென்ன படி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி, இந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பிஜேபி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஊழியக்கார கூப்பிட்டோம்னா ஒரு 300 வால் போஸ்ட் போடுவீங்களா, எவ்வளவு பேர் வருவாங்க. அப்படியே ஒரு டாக்டர், ஒரு பிரசங்கியார், ஒரு அம்மா, நான் கூப்பிட்டேன், டைம் டேட் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டேன். மறைமல் நகர்ல சமுதாய கூடத்தையும் பேசி எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டேன். அப்போ பிட் நோட்டீஸ் போட போகும்போது அந்த அம்மா போன் பண்ணி கேட்டாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு 100 பேர் வருவாங்க சிஸ்டர். என்ன அப்படிங்களா? சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு 2 நாள் பொறுத்து போன் பண்றாங்க. நான் வரல, எனக்கு வேற ஒரு இடத்துல மீட்டிங் அரேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்வளவுதான் நீங்க உயரமா போய் அப்படியே பிரகாசமா இருந்தாலும் கலப்பை மேல கைய வச்சுட்டு பின்னால திரும்பி பார்க்க கூடாது. திடீர்னு அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே ஒருத்தருக்கு நான் டேட்டு கொடுத்திருந்தேன், அதை நான் மறந்துட்டேன், இருக்கலாம். ஆனாலும் இந்த எத்தனை பேர் வருவாங்க? ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிலேயாம் இந்த காசுக்காக கூலி பொறித்து கொண்டதுனாலேதான் கர்த்தருக்கு அவன் மேல கோபம் மூண்டிருக்கிறது என்பது என்னோட ஆவிக்குரிய வெளிப்பாடு. இங்க நடக்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் இப்ப உருவின பட்டயத்தோட நிக்கிறான். ஆனாலும் இவனுக்கு அது தெரியல. அவன் சுமந்து கொண்டு போகிற கழுதைக்கு தெரியும். பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழிவிட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதை வழி விலகி
வழியில் திரும்ப பிலேயாம் அதை அடித்தார். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாது இடுக்கமான இடத்துல நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அந்த பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்கிறது. அதற்கு கர்த்தர் இல்லை என்றார். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியில நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதன் அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். இப்படி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கழுதையின் வாயை திறக்க வச்சு பிலேயாமுடைய மதிகேட்டை நீக்குகிறது. சில நேரங்கள்ல நம்ம அப்படிதான், நம்ம கர்த்தருக்கு உணர்வு உள்ளவர்களாக நம்மை அர்ப்பணித்து அந்த காரியத்தை செய்யாம எல்லாரு மேலையும் சாடுறோம், எல்லாரு மேலையும் கோபத்தை காட்டுறோம், எல்லாரு மேலையும் எரிச்சல் ஆகிறோம், எல்லாரையும் போட்டு சல்லா சவுடி அடிச்சு தள்ளுறோம். இது எதை காட்டுது? நமக்குள்ள இருக்கிற மாம்ச கோபம், மாம்ச வைராக்கியம், மாம்ச பலன், மாம்சத்தின் செயல்கள், நானு என்ற அந்த அகம்பாவம், ஆணவம். இங்க இந்த கர்த்தர் பிலேயாமை தெளிவாக்குவதற்கு கழுதைய பேச வைக்கிறார். அப்ப கூட அவனுக்கு புத்தி வரல. அப்ப கர்த்தர் அவன் கண்களை திறக்கிறார். அதுக்கப்புறம் தான் கீழே விழுறான். அதனால்தான் எங்க கண்கள் திறக்கப்பட்டவன் என்று வேதத்தில 24ஆம் அதிகாரத்தில அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கண்கள் நமக்கு திறக்கப்படணும். கர்த்தருடைய சித்தம் அறிய கண்கள் திறக்கப்படணும். கர்த்தருடைய திட்டம் அறிய கண்கள் திறக்கப்படணும். கர்த்தருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசிக்கும் போது எல்லாருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பவுல் சொல்லுகிறார். பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாம நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன வருதோ, ஏவுதல் வருதோ, அதை வச்சு எதையாகிலும் சாதிக்கலாம்னா சாதிக்க முடியாது. ஆகவே இஸ்ரவேலரை சபிக்க போன பிலேயாமை தேவன் சந்திக்கிறார். வழியில நிறைய மாற்றங்கள் நடக்கிறது. ஆனால் அந்த பிலேயாமுடைய மரணம் தான் ரொம்ப கேவலமா இருக்கு. அகிதோப்பேல் மரணம் போல, யூதாஸ் மரணம் போல இந்த பிலேயாமின் மரணமும் அமைகிறது. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம மாம்சத்தில உருவாகிற, மாம்சத்தில யோசிக்கிற, மாம்சத்தில சிந்திக்கிற செயல்களை நாம் எடுத்துக்கொண்டு செயல்படும் போது பாதிப்பு வரும். அப்படிதான் ஒரு முறை இல்ல, பல முறை சபையில நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். பிரசங்கத்திலே சில காரியங்களை ஆவியானவர் உணர்த்துகிறார், அவைகளை நான் பேசுகிறேன். அதுல ஒரு சகோதரன் வீட்டுக்கு போய் காலையில சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் நடந்த வாக்குவாதத்தை ஒரு வார்த்தை கூட விடாம இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்கன்னு பிரசங்கத்துல சொல்றாரு. அங்கிளுக்கு போன் போட்டு நீ சொல்லிட்டியா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார்.
ஐயோ நான் எங்கெங்க போன் பண்ணேன், எடுத்து வேணா என் போன் எடுத்து பாருங்க. போன் எடுத்து பார்த்தா ஒன்னும் இல்லை. நீ டெலீட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டாலும் சில காரியங்கள் அதுல இருக்கும். சரிங்களா? ஆமா, டெலீட் பண்ணிட்டாலும் டைலிங்ஸ்ல போய் பார்க்கும்போது யாரு கூட பேசியிருக்கிறாங்கன்னு தெரியும். அப்போ சந்தேகப்பட்டு பார்த்திருக்கிறார். ஆமா, எப்படி இவ்வளவு தெளிவா கரெக்டா நான் உன்னை பேசின ஒரு வார்த்தை கூட விடாம அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு அதுல இருந்து ஒரு பயம் அவருக்குள்ள வந்தது. இப்படி நிறைய பேர். அதே மாதிரிதான் ஒரு சகோதரன் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தப்ப அவர் சபைக்கு கொடுக்க வேண்டிய தசபாகத்தை என் கண்ட கொண்டு வந்து கொடுத்தார். என்னதுன்னு கேட்டேன். இது தசமபா. நீ எந்த சபையில இருக்கிற? இந்த அப்போஸ்தல் சபையில நான் இருக்கிறேன். சரி, அந்த சபைக்கு கொடுக்காம என்கிட்ட கொடுக்கற அப்படின்னு கேட்டேன். இல்ல பாஸ்டர், ஆவியானவர் என்னை உணர்த்தினார். சத்தியமா இது ஆவியானவர் உணர்த்தல, பேய் உணர்த்தி இருக்குதுன்னு தைரியமா சொன்னேன். பயப்பட மாட்டேன். இந்த காசை நான் வாங்க மாட்டேன், அது வாங்கினா எனக்கு சாபத்தீடுன்னு. என்ன சொல்றீங்க? ஆமா, இது உன் மெய்ப்பனுக்கு உரியது, உன்னை மேய்க்கிற மெய்ப்பனுக்கு உரியது என்று தைரியமா சொன்னேன். உடனே அவங்க கையில அந்த காசை கொடுத்துட்டேன். எனக்கு இந்த காணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த அனித்தியமான உலக பொருளால சிநேகிதரை சம்பாதிங்கன்னு சொன்ன ஆண்டவர், அவங்க அன்னைக்கு கொடுத்த காசை நான் வாங்கியிருந்தேன்னா ரொம்ப சந்தோஷம். அதே போலதான் நம்ம சர்ச்சில், பழைய சர்ச்சில் ஒரு தம்பி அரவிந்தன்னு திருத்தன்ல இருந்து அவன் தங்கி இருக்கிற. அவங்க அப்பா ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு. மாசம் 40,000 ரூபாய் ஒரு நாள் கொண்டு வந்து கவர் எங்கிட்ட கொடுத்தாரு. தசம பாகம் அப்படி. தம்பி, இது நான் வாங்க கூடாது தம்பி, நீ எந்த சபைக்கு போறியோ அந்த சபையில நீங்க கொடுக்கணும், என்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்படியா சொல்றீங்க? உடனே அவங்க அப்பாவுக்கு போன் போட்டு கொடுத்தாரு. அவங்க அப்பாவுக்கு நான் சொன்னேன், நல்லா படிச்சிருக்கிற, ஆண்டவர் உன்னை ரட்சிப்புகள் நடத்தி இருக்கிறாரு, நான் தான் உன்னை நடத்தினேன், நான் தான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனா நீ ஒரு சபையில இருக்கிற, அதை நான் வாங்கினா கர்த்தரை வஞ்சிக்கிறேன், உங்க போதகரை வஞ்சிக்கிறேன், அது எனக்கு சாபம், எனக்கு வேண்டாம், நீ கொண்டு போய் உன் சபையில இந்த ஞாயிற்றுக்கிழமை போடு, கொடுத்துரு உங்க ஊழியக்காரங்கிட்டேன்னு சொன்னேன். அப்படியே கொண்டு போய் என் தம்பி சொல்லி கொடுத்துருக்கிறார். அவங்க அப்பா கிட்டே அப்படிதான் பேசினேன். ஏன்னா எனக்கு 4,000 ரூபாய் ஒரு பெரிய பணம் தான். ஆனால் அதை விட அந்த வாங்கி நான் 40,000 ரூபாய் எனக்கு வர வேண்டியதை நான் தடை பண்ணேன்னா ரொம்ப சாபத்துக்குள்ளார். அப்படி சொல்லி முடிச்சவனே மறுநாள் ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றேன். அன்பானவர்களே, ஒரு சகோதரி கொண்டு வந்து ஒரு கவர் கொடுக்கறாங்க. அதை ஜெபம் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுல போய் பார்க்கிறேன். 42,000 ரூபாய் அதுல இருக்குது. பாருங்க, ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும். அனித்தியமான காரியங்களுக்கு நாம் அழிந்து போகிற வெள்ளியும் பொன்னுக்கும் நாம் அடிமைப்படாதபடி தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், எங்கேயுமே சுயநலத்துக்காக நம்ம வாழக்கூடாது. அப்படியே சபையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஊழியம் செய்வாங்க. யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை பெருசுப்படுத்தி அது எப்படி அவங்க கேட்கலாம், இவங்க கேட்கலாம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே குடும்பத்துல இருக்கிறோம். வீட்டுல நம்மள மூத்தவங்க சொன்னா கேட்கறோம், சின்னவங்க சொன்னாலும் கேட்கறோம், ஏத்துக்கிடுறோம், எல்லாம் செயல்படுறோம். அதுதாங்க ஊழியம் கூட. அவங்க எப்படி என்ன கேட்கலாம் அப்படின்னா, அவங்க கேட்கலாம். ஏன்னா அவங்கள உடன் ஊழியர்களா வச்சிருக்கிறோம். உடன் ஊழியர்களா இருக்கிறவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு எங்க கிட்ட சொல்லணும். அது ஊரெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எங்க கிட்ட நாங்க கேட்கும் போது அது எல்லாருக்கும் வருத்தமாயிடும். ஆகவே கலப்ப மேல கைய வச்சுட்டு திரும்பி பார்க்க கூடாது. இந்த பீலையாம் திரும்பி பார்த்ததுனால கர்த்தர் அவன் கண்களை திறந்திருந்தாலும் முடிவு பயங்கரமாகிறது. 7 மலைகள் மேல ஏறுறான், எப்படியாவது அவங்கள சபிச்சிடணும் அப்படின்றது பாலாக்குடைய விருப்பம். என்ன வேணாலும் செய்யலாம், தகுடுதத்தமான காரியங்கள்லாம் செய்யலாம். ஆனா கர்த்தருடைய சித்தம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பெரிய. உங்களை யாரு எப்படி சபிச்சாலும் நிந்திச்சாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாருன்னா உங்க மேல சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்கு என் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் தேவ சித்தத்துக்கு நம்ம காத்திருக்கணும். என்னால முடியாது,
நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றீன்னா உனக்கு சுய பெருமை, மாயமாலம், பொல்லாத சிந்தனை, பொல்லாத யோசனை, வரட்டு கௌரவம் இதெல்லாம் எனக்குள்ள இருந்தா நான் இப்படிதான் பேசுவேன். ஆனால் தேவ சித்தம் என்பது என்ன? சிலுவை பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம், சிலுவையில அறையப்படுகிற வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை போல அடிமையின் ரூபம் எடுத்தவர்களாய், கீழ்ப்படிந்தவர்களாய், சிலுவையில அறையப்பட்டாலும் பரவாயில்லை. இயேசு சிலுவையில அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் சகிப்பு தன்மை உணர்த்துதல், கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய அறிவு கண்கள் திறக்கப்படணும். நம்முடைய புறக்கண்கள் திறந்திருக்கிறது. ஆனால் புறக்கண்கள் திறந்தா பாவம் தான் செய்யணும். ஆனா உள்ளான மனுஷன்ல இருக்கிற அந்த ஆன்மீக கண்கள் திறக்கப்படும் போது நாம் தேவனால் நடத்தப்படுவோம். தேவன் நடத்துவார். இதுவே வழி என்று உனக்கு சொல்லி எனக்கு சொல்லி நடத்துவார். வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது ஒரு சத்தம் கேட்கும், இதுவே வழி, இதுவே வழி. இட் இஸ் வே ஆஃப் ஹெவன், இட் இஸ் வே ஆஃப் மினிஸ்ட்ரி, இட் இஸ் வே ஆஃப் சர்ச். இதுதான் வழி, இதுதான் சபை, இதுதான் சத்தியம் சொல்லுவேன். நம்ம பைபிளை படிக்காம ஜபிக்காம ஏதோ கொடுத்துட்டாங்க, ஏதோ பொறுப்புல வச்சுட்டாங்க, அதுக்காக எதையாக செய்து முடிச்சிடலாம் அப்படின்னா நிச்சயமா இந்த பருப்பு எங்க போனாலும் வேகாது. தப்பி தவறி நீயே ஒரு சபை ஆரம்பிச்சு நடத்தினாலும் அந்த பாதிப்பு வரும்போது உனக்கு தெரியும். எதுக்கு நான் சொல்றேன்னா, நாங்க வளர்க்கப்பட்டோம், வளர்க்கிறவங்களுக்கு எங்களை விட்டு கொடுத்தோம். எங்களை விட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, அடிபணிந்திருந்தோம். அவர்களுடைய பார்வைக்கு முன்பாக மாத்திரமல்ல, அவர்களுடைய எல்லா செயல்களுக்கு முன்னாடி இன்னைய வரைக்கும் சாட்சி சொல்லத்தக்கதான அளவுக்கு நடந்து கொண்டோம். ஆகவே இந்த பீலியாமை போல சுயநலம் என்கிற கூலிக்கு அடிமையாகாம, அதாவது சுய சித்தத்தை செய்யாம தேவனுடைய விருப்பத்துக்கு நாம் வாழும்போது கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு 24ஆம் அதிகாரத்துல 2 இடத்துல சொல்லிடுறார். பாருங்க, சபிக்க போனோன்னா கர்த்தர் மாத்திட்டார். இப்ப ஆசீர்வாதமா அவங்க மேல சொல்றான். அதே மாதிரிதாங்க கர்த்தருடைய ஊழியத்துல, கர்த்தருடைய பணியில, கர்த்தருடைய சபையில, குடும்பத்தில, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்திலேயும் கொடுக்கப்பட்டதை உண்மையாக பெற்றுக்கொண்டு உண்மையாக நாம் செயல்படும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். இந்த பீலேயாம் செஞ்ச அநியாயம்தான் என்னாகும் 25ஆம் அதிகாரத்துல நாம் படிக்க முடியும். அந்த மோவாப் ராஜா பாலாக்குக்கு ரகசியமா சொல்றான். ஏன்னா இவன் உயிருக்கு பயந்துக்கணும், இவனை கொன்னுடுவான்னு நினைச்சு. ஒருவேளை அவனே கொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு நின்றுந்தான்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா அவன் கொண்டுவான்னு பயந்தான். தன் ஜீவனை காக்கிறவன் அந்த ஜீவனை இழந்து போவான். தன் ஜீவனை சுவிசேஷத்துக்காக கிறிஸ்துவுக்காக இழந்து போகிறவன் நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். இதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய நடத்துதல். இப்படி தன் ஜீவனுக்காக மறுதளித்தான். ஒரு ரகசிய சொல்லிட்டு போனான். உங்க தேசத்துல 16 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளை நல்லா சிங்காரிச்சு பியூட்டி பார்லருக்கு அனுப்பி நல்லா பியூட்டிஃபுல்லா நல்லா ஆக்கி பொம்மைங்களை ஆக்கி அவங்க மத்தியில அனுப்பிச்சேன்னா போதும். 40 வருஷமா வனாந்தரத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் கலர்ஃபுல்லா யாரையும் பார்க்கல. உங்க ஆளுங்களை பார்த்தாங்கன்னா மயங்கிடுவாங்க. பிறகு வேலை முடியும், அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க, செத்துருவாங்கன்னு ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுக்கிறேன். மோவாப் ராஜா அதே மாதிரிதான் அனுப்புறான். அப்படி அனுப்பும் போதுதான் எங்க பினேகாஸ் என்பவன் செய்த காரியத்தை பார்க்கிறோம். பினேகாஸ் எழுந்து ஈட்டியை எடுத்து அந்த 2 பேரையும் ஒரே குத்தா குத்துறான். சிம்ரியையும் அப்புறம் அவன் உறவு கொண்டிருந்த அவருடைய பேர்
கஸ்பி, சிம்ரி கஸ்பி 2 பேரும் உறவு கொண்டிருக்கும் போது ஈட்டியில ஒரே குத்தா குத்தி அவங்கள பினிஷ் பண்றான். வாதை நிற்கிறது, ஜனங்கள் சாகிறது, தடுக்கப்படுகிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து கொஞ்ச நேரமாவது அவரால் கிருபை கிடைத்தது. இது இப்பொழுது முடிந்தது. ஆகவே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வலது கரத்தை தலைமையில வச்சு நான் சொல்ற ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உடைய பாதங்களை முத்தம் செய்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த காலை வேளையில கூட எங்கள் கண்கள் திறக்கப்பட்டு உம்மை அறிகிற அறிவடையும்படி உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையை நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, மதிகெட்ட காரியத்தை பிலேயாம் செய்தது போல நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு செய்திகளை கேட்டு ஊழியக்காருடைய வழி நடத்துதலின்படி சபையிலே இருந்து கனி கொடுத்து வாழ்கிற கிருபையை உம்முடைய நாமத்தினாலே கெஞ்சுகிறேன். தகப்பனே, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து உறுதிப்பட்டு அதில் நாட்டப்பட்டு கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் எப்பொழுதும் எனக்கு கிடைக்கும்படி என் கண்களை திறந்து இந்த கிருபையின்படி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கொஞ்ச நேரம் கிருபை எங்கள் கண்களை பிரகாசிப்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால்